வாரிசு என்றாலே சிலருக்கு பற்றி எரிகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணன் அரங்கில் தமிழவேல் பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி ஆகியவற்றை செயல்படுத்திய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் ஆதிக்க மனநிலையும் மாறவில்லை, நமது போராட்ட குணமும் மாறவில்லை என்று தெரிவித்த அவர், வாரிசு என்றால் சிலருக்கு பற்றி எரிவதாகவும் கூறினார். கால்நடைத்துறை ஆகியவை மேம்படுத்தப்பட்டுச்சு. கூட்டுறவு சட்டத்தை ஏற்றினார். நிலவர வங்கியை தொடங்கினார். சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார். மதுரை தமிழ்ச்சங்கத்தை 1940 அந்த காலகட்டத்தில் வளர்த்தார். அரசியல் பணியோடும் ஆன்மீக பணியையும் இணைச்சார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வடபழனி முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை ஆகிய கோயில்களுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்தார். 1957 சட்டமேலவை உறுப்பினரானார். சர் பட்டத்தை துறந்தார். 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார். இப்படி வாழும்போதே வரலாறா வாழ்ந்தவர்தான் பி.டி. ராஜன் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், மாநில சுயாட்சி, இந்திய கூட்டாட்சி ஆகிய கருத்துக்களை தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் அதனை ஆக்கிய பெருமை நீதி கட்சிக்கு உண்டு. அதை மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்களை முக்கியமானவர் பி.டி. ராஜன் அவர்கள்.